ஹலோ கைஸ். ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கேம் செட்டப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து கேம் ஆப்ஸ் எல்லாமே பண்ணி கொடுப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரம்மி ஆப்பு. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் ரம்மி இருக்குது. ஒன்று பாயிண்ட் ரம்மி, போல் ரம்மின்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஓனாக நீங்கள் வந்து ஒரு ரம்மி ஆப் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ரன் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து 2 பிளேயருக்கு வந்து நான் வந்து போடுறேன், சும்மா போட்டு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேம் ஸ்டார்ட் ஆகும், நம்ம வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி நிறையா ரம்மி ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து இதில் வந்து பாட்டும் செட் பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வேறு வந்துட்டு ரியல் பிளேயர்ஸும் நம்ம வந்து ப்ளே பண்ணுற மாதிரி செட் பண்ணலாம். இது வந்து நம்மளோட டெமோ ஆப்பு. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இருக்கும். இப்போ நான் வந்து இது பண்ணுறேன், ஒரு நிமிஷம். ஸோ இப்போ நான் வந்து இது பண்ணுறேன்னு வைங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பக்கம் இருக்கவங்க ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ நான் அடுத்த கேம் ஷோ பண்ணுறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக எப்படி வந்து இந்த ரம்மி ஆப்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் எல்லாமே இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும், பின்னாடி எல்லாமே மாற்றணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைப் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ரெஃபர் ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ ரெஃபருக்கு நம்ம வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம என்ன இப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ரிஜிஸ்டர் பண்ணோடனே எனக்கு வந்து 25,000 காயின்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. டெய்லி ரிவார்டு கிடச்சிருக்கு. அது இல்லாமல் இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே வந்து வந்துடும். ஸோ அதில் ரெஃபரல் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இதில் காட்டும். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா போனஸு, இன்வைட்டுன்னு சொல்லிட்டு தனித்தனி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெய்லி ரிவார்ட்ஸும் அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு வந்து புதுசாக ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து மியூசிக் ஆட் பண்ணோன்னா மியூசிக் வரும், சவுண்டு. ஸோ எல்லாமே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். சப்போர்ட் ஆப்ஷன், கான்டாக்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அட்மின் பேனல் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அட்மின் பேனலில் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து டோட்டல் யூசர்ஸு, டெபாசிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து சைடில் வந்து ஆப்ஷன்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்து ஆப் மேனேஜ்மெண்ட்டு, யூசர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, பேமெண்ட் மெத்தடுன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டெபாசிட் ஹிஸ்ட்ரி, வித்ரா ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து நம்ம வந்து ரம்மி கேம் மட்டும் தான் கிடையாது, எல்லா கேம்ஸுமே நாங்கள் வந்து ஆட் பண்ணி கொடுப்போம். அவேட்ரு, அந்தர்பஹார், கலர் ப்ரெடிக்ஷனு, கார் ரவுலட்டுன்னு சொல்லிட்டு எல்லா கேம்ஸுமே நாங்கள் வந்து ஆட் பண்ணி கொடுப்போம். ஸோ அதையும் நம்ம வந்துட்டு இதுலேருந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ செப்பரேட்டாக ஒவ்வொன்றுக்குமே வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும். அதில் ரிப்போர்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா வந்துட்டு நீங்களே வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாமே நீங்களே வந்து பண்ணிக்கலாம். அந்த ரெஃபரல் கமிஷனு, அதுக்கப்புறமேட்டு பர்சன்டேஜு, போனஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்களே சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆப் இல்லை வெப்சைட் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் இருக்கும், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அது இல்லாமல் நீங்கள் இப்போ இந்த ஆப்பை பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து நான் பண்ணிக்கலாம், நாங்களே வந்து பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த ஆப்போட பட்ஜெட் என்ன, எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எல்லாமே சென்ட் பண்ணுறேன், டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா கேம்ஸுமே பண்ணிவிட்டு அது வந்து ஆனா ஆஃபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அந்த கேம் வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு இதில் கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 கேம்ஸ் கிட்ட நாங்கள் வந்து எல்லாமே வந்து ஆட் பண்ணி கொடுப்போம். இல்லை எனக்கு வந்து சிங்கிள் கேம் இருந்தால் போதும். இப்போ எனக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் ப்ரெடிக்ஷன் கேம் மட்டும் போதும், இல்லைனா ரம்மி கேம் மட்டும் போதும் அப்படின்னா சிங்கிளாகவும் நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். ட்ராகன் டைகர், அவேட்ரு, ஸோ எல்லாமே நாங்கள் வந்து கேம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள்.